இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் எப்படி அமைத்து பேசுவது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சுக்கிட்டு மேக்சிமம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம். அதில் he fell on the ground, he fell upon the ground. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் பெரிய வித்தியாசம்னு கூட நம்ம அதை சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத உங்களை யோசிச்சு வைக்க சொன்னேன். நீங்கள் யோசிச்சு வச்சிங்களா? he fell on the ground. அவர் கிரவுண்டில் விழுந்துட்டாரு. he fell upon the ground. இதுவும் கிரவுண்டில் விழுகிறது தான். he fell upon the ground அப்படின்னா கிரவுண்டில் விழுந்து அவரை இறந்துட்டாருன்னு அர்த்தம். he fell upon the ground means he lost his life. Lost his life. ஒண்ணுமே இல்லைங்க, சின்னதா ஒரு அப்பான் அப்படின்னு போட்டிங்கனாலே அவரை இறந்துட்டாருன்னு அர்த்தம். he lost his life. கிரவுண்ட்ல கீழே விழுந்து அவரை இறந்துட்டாரு. he fell on the ground அப்படின்னீங்கன்னா கிரவுண்ட்ல விழுந்தாரு, ஆனா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. he survived himself. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. கிரவுண்ட்ல அவரு சாதாரணமா விழுந்துட்டாரு, அவ்வளவுதான். he fell on the ground. சாதாரணமா அவர் கிரவுண்ட்ல விழுந்துட்டாரு. he fell upon the ground. upon போட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல அவரை he lost his life அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது இந்த வார்த்தையை பயன்படுத்தி he fell on the ground அப்படின்னா என்ன, he fell upon the ground அப்படின்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? he fell on the ground அப்படின்னா ஒரு கிரவுண்டில் சாதாரணமாக விழுந்துட்டாரு, தடுக்கி விழுந்துட்டாரு, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. he fell upon the ground அப்படின்னா அவரை he lost his life. விழுந்து உயிரே போயிடுச்சு. ஸோ இந்த அப்பான் பயன்படுத்தும் போது நீங்க யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள், நீங்க பேசும்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய வினைகள், செயல்கள், ஆக்ஷன்ஸ், the actions which are taking place now at the time of speaking. What are you doing now? Hey, what are you doing now? கேட்குறோம் இல்லையா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன செஞ்சிட்டு இருக்க? கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரைட் நவ் சொல்றோம் இல்லையா? ரைட் நவ். ரைட் நவ் அப்படின்னா இப்போ 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 இந்த சமயத்தில். ரைட் நவ். What are you doing now? Right now we are having dinner. What are you doing now? நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? கொண்டு இருக்கிறாய். What are you doing now? Right now we are having dinner. Right now. ரைட்னா
சார் ரைட் சார், வலது சார் அப்படி இல்லை. ரைட் நவ் அப்படிங்கிறது இப்பொழுது. அதுக்கு நவ். ரைட் நவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட் நவ் சார் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா சார்? இப்போ. ரைட் நவ் we are having dinner. நாங்க டின்னர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ். டின்னர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ரைட் நவ் we are having dinner. We are feeling excited. Right now we are feeling excited. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. Right now we are feeling excited. So present continuous tense நீங்க பயன்படுத்தும் போது you are using the expression right now. Now, right now, at the moment, now, right now, at the moment, at present, at this moment. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் நவ், இப்போ, எல்லாமே ஒரே மீனிங் தான். நவ், ரைட் நவ், அட் த மொமெண்ட், அட் ப்ரெசன்ட், அட் திஸ் மொமெண்ட். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்காக ஆல் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ். தொடர் வாக்கியங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ், ஃப்ரேசஸ். இதை பயன்படுத்தி நீங்கள் சென்டென்சஸ் எழுதி வைக்கிறீங்களா, திங்க் பண்ணி வைக்கிறீங்களா, யோசிச்சு வைக்கிறீங்களா? அட் ப்ரெசன்ட், நவ், ரைட் நவ், அட் த மொமெண்ட், இதெல்லாம் பயன்படுத்தி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம்.